ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் எல்லார் மீதும் உண்டாகட்டுமாக. கரூர் கரூர் எந்த சேனலை எடுத்தாலும் கரூர் சம்மந்தமான விஷயமா தான் இருக்கும். ஸோ நடந்தது விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப கவலை அளிக்குது. ரொம்பவும் துக்கமான ஒரு விஷயம் நடந்துருச்சு. அது நடந்தாமல் இருக்கலாம் அப்படி இப்படின்னு பலரும் பலவிதமான எந்த யூடியூப் சேனலை எடுத்தாலும் சரி, எந்த நியூஸ் எடுத்தாலும் இது சம்மந்தமாக தான் ஓடிட்டுருக்கு. இறந்தவங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம சினிமா துறையில் உள்ளவங்களை நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு தொழில், அவங்களுடைய தொழில் ஆடுறது பாடுறது, அவங்க பின்னால் போயிட்டு நின்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கொடி ஏந்துறது இதெல்லாம் வந்துக்கிட்டு மடத்தனமான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் அவங்க நடிக்கிறதுக்கு காசு வாங்குறாங்க, நல்லாவே தெரியுது. நான் ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குறேன், 150 கோடி ரூபா வாங்குறேன், 75 கோடி ரூபா வாங்குறாங்கிறான். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து யாருக்கும் வந்து காசு தரப்போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து படத்தை பார்த்தோமா, ஒரு என்ஜாய் பண்ணோமா, முடிஞ்சு அந்த டைமுக்கு நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோமா, போனோமான்னு போயிடணும். இதை விட்டுட்டு அவங்க பின்னாடி கொடியை பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய துயர இதை நினச்சாலே வார்த்தை கூட வரமாட்டிருக்கு, நாக்கெல்லாம் சிக்குது. இது மாதிரி இல்லாமல் நம்ம வந்துக்கிட்டு நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய கல்வி, நம்ம வந்து எப்படி நம்ம முன்னேறணும், சமுதாயத்தில் நம்ம எப்படி மேலே வரணும், நம்ம எப்படி இப்படி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம அதில் தான் கவனம் செலுத்தணுமே தவிர, அரசியல் ரொம்ப முக்கியம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அரசியலும் வந்துக்கிட்டு ப்ராப்பராக இருக்கணும். சும்மா அதுக்கெல்லாம் சில தகுதிகள்லாம் கொண்டுட்டு வரணும் அரசியலுக்கும். அது மாதிரி கொண்டுட்டு வந்தாக்கா அரசியலும் நல்லா சூப்பராகிடும். அதுபோல் தமிழ்நாடு நல்லா நம்ம மக்கள் எல்லாருமே இனியாவது நடிகன் நடிகை ஒவ்வொரு யூடியூபர்ஸ் யாராக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்து நல்லா இருந்தால் எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னு சொன்னால் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க.